guys, சரி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கை தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். என்ன ஹேக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து என்னென்னா ஐலைனர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ ஐலைனரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எங்கன்னா வந்து தப்பாக போட்டுட்டோம் இல்லை எங்கன்னா ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து ஃபவுண்டேஷன் வச்சு கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ அந்த ஃபவுண்டேஷன் வந்து பிளாக் கலர் ஆகி நம்மளுக்கு ஃபுல்லாகவே பிளாக் கலர் கவரேஜ் மாதிரி கொடுத்துருது. பட் நம்மளோட ஃபவுண்டேஷன் வந்து என்ன கலரில் இருக்குது, இந்த கலரில் தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரி கலரில் ஆயிடுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து அதுவே வந்து ஹீட் பண்ணி போட்டால் என்ன நிலைமை இருக்குது, அது எந்த மாதிரி போடுறாங்க, அது எந்த மாதிரி கவரேஜில் இருக்குது, இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து யூடியூப்பில் ஒரு வைரலான ஒரு வீடியோ வந்து நானுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்து கரெக்டாக வந்து கவரேஜ் கொடுக்குது ஹீட் பண்ணால் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ கன்ஃபார்ம் வந்து எனக்கு ஒர்க் ஆகாதுன்றது எனக்கு ஒரு சொல்லுது. ஸோ பார்ப்போம் அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதே லாக்மி ஐலைனர் தான் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த லாக்மி ஐலைனர்லேயே நான் வந்து இந்த சைடு ஒரு கோடு, இந்த சைடு ஒரு கோடு, அதாவது காட்டு வாசம் மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்க போகிறோம். ஓகேவா? போட்டாச்சு. நான் ரெண்டு சைடுமே ஒரே இது மாதிரி தான் போட்டிருக்கேன். இந்த சைடு கொஞ்சம் டார்க்காக போட்டிருக்கேன். இருங்க. ஓகேவா? ரெண்டு சைடுமே டார்க்காக தான் போட்டிருக்கேன். ஸோ எந்த மாதிரி வந்து கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல, சத்தியமாகவே தெரியல. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்ததும் இல்லை. ஃபர்ஸ்ட் நான் என்ன லாக்மி ஐலைனர் போட்டனோ அதே லாக்மி ஃபவுண்டேஷன் தான் வந்து போடுறேன். ஏன்னா என்கிட்ட வந்து ஒரே பிராண்டாக வந்து 2-3 இருக்குது. ஸோ ஃபவுண்டேஷன் வந்து லாக்மியில் இருக்குது, ஐலைனருமே இருக்குது. ஸோ நம்ம அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்லரும் இருக்குது, பட் அது வந்து எனக்கு சரியாக பண்ணல. ஸோ அதனால் ரெண்டுமே ஒரே இதில் யூஸ் பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும்ல, அதனால தான். இப்போ வந்து ஃபவுண்டேஷன் எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹீட் பண்ணாமல் போடுறோம், இந்த சைடு ஹீட் பண்ணி போடுறோம் இந்த சைடு, அதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது காஞ்சிட்டு பிறகு நம்ம போடலாம். ஓகேவா? காஞ்சிட்டு பிறகு போட்டால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நான் வேறு ஃபவுண்டேஷனர் கொட்டிட்டேன். ஸோ இது காஞ்சிட்டு பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து வீடியோவை இன்னொரு வாட்டி செக் பண்ணேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காயணுமா காயக்கூடாதுன்னு நான் வந்து காயலை. ஸோ அதனால் நானுமே வந்து காயாமல் வந்து போட போகிறேன். இது இன்னும் காயவே இல்லை. ஸோ ஏன்னா நான் டார்க்காக அப்ளை பண்ணதுனால ஃபர்ஸ்ட் போட்டுட்டு பாருங்கள், போடும் போதே கற்கற்பாக வருது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ நம்மளுக்கு எந்த கலர் ஒரு ஃபவுண்டேஷன் எந்த கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இத்தனைக்குமே வந்து ஸ்பாஞ்சில் கூட நான் வந்து ரப் பண்ணலை. ஸோ ஜஸ்ட் கையில் தான் வந்து யூஸ் பண்ணுறேன், ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் ரப் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த மாதிரி இருக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இந்த சைடு வந்து அப்ளை பண்ணுவோம், ஹீட் பண்ணி அப்ளை பண்ணுவோம். ஓகே? ஸோ நான் வந்து ஹோம்மேட் கேண்டில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹோம்மேடாக பண்ண கேண்டில், அதுவும் பிங்க் கலர் எனக்கு பிடிச்ச கலரு. அதுக்கு ஒரு ஸ்பூனை எடுத்துகிட்டு இந்த ஸ்பூனில் நம்ம கேண்டிலை ஹீட் பண்ணி இப்படி பண்ண போகிறோம். ஓகேவா? நான் உங்களுக்கு ஹீட் பண்ணும்போது காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் போய் பற்ற வச்சுட்டு வரேன். ஏன்னா ரூமில் இருக்கேன், இங்கே பற்ற வைக்க முடியாது. நான் போய் பற்ற வச்சுட்டு வரேன். ஓகே பற்ற வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபவுண்டேஷனை எடுத்து நான் ஸ்பூனில் வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஏன்னா அதிகமாக போட்டு வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சமாக போட்டுட்டேன், நிறையவே போட்டுட்டேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை நான் வந்து ஹீட் பண்ண போகிறேன் இப்போது. ஓகேவா? ஸோ இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஹீட் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு ஹீட் பண்ணும் போது காட்டுறேன், ஏன்னா இது டக்குன்னு ஹீட் ஆகாது, அதனால் ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ ஹீட் பண்ணியாச்சு. ஸோ ஹீட் பண்ண பிறகு தூண்டு தான் இருக்குது. ஸோ ரொம்பவே ஹீட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ பின்னாடிலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு மாதிரி கட்டியாக கிடக்குது. ஸோ நான் உங்களுக்கு ஹீட் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நான் வந்து கொஞ்சம் எடுத்துட்டேன் ஃபவுண்டேஷனை. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஹீட் ஆகும்போது ஒரு மாதிரி பபிள்ஸாக வந்துச்சு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து போட்டு பார்ப்போம். சூடாக இருக்கே, நான் வேணால் உங்களுக்கு ஆற வச்சுட்டு அப்புறமேட்டு போடுவா, அதுக்கு போடுறது கிடையாது. சரி போடுறேன். ஸோ ஹீட் பண்ணிவிட்டு போட்டாலுமே அப்படியே தான் இருக்குது, கவரேஜ் கொடுக்கல. நான் வந்து ஸ்மட்ச் பண்ணுறேன். அதுக்கு நம்ம ஹீட் பண்ணாமல் போட்டாலே கொஞ்சம் கரெக்டாக இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது. சரி ஓகே, ஹீட் பண்ணி போடாமல்
எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹீட் பண்ணி போட்டு இப்படி கிடக்குது, ஹீட் பண்ணாமல் போட்டு இப்படி கிடக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹீட் பண்ணாமல் போடுறதே வந்து பெஸ்ட்டு தான். ஓகே பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய ஹேக்ஸை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து கெட் ரெடி வித் மீ வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எனக்கே போடுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குனால நான் வந்து எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே சரி, ஓகே. இதனால வீடியோ போடாததுக்கு ரொம்பவே சாரி. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் வெளியே போகிற வேலைலாம் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து போடலை. ஓகே பாய்.